அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வழியிலே சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல கடந்த நாட்களாக நம்ம தேவனுடைய கிருபையினாலே ஆசாரிப்பு கூடாரம் என்ற பாடத்தை நம்ம தொடர் பாடங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நாம் படித்து கொண்டிருக்கிற பாடங்கள் அனைத்துமே நாம் பார்க்கும்போது நன்றி அன்பு சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே என்ற சகோதரர் மூலமாக எழுதப்பட்ட நோட்ஸ் ஆன் தி டேபர்நாக்கல் என்ற புத்தகத்தின் பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர், அதில் 3வது பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். சாப்டர் 3 பாடத்தின் தலைப்பு பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்த பாடத்தில் நம்ம 3வது ஒரு பாகத்தை நாம் பார்க்க போகிறோம், பார்ட் 3. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நம்ம இந்த 3வது பாடத்தில் நம்ம என்ன படித்திருந்தோம் 2ஆம் பாகத்தில்னாக்கா, எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? மறக்கவே மாட்டீங்க இல்லைங்களா? என்ன 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 டாபிக் நாம் பார்த்துருந்தோம் போன பாடத்தில்? கவரிங் கேட்டன்ஸ் ஆஃப் தி டேபர்நாக்கல், ஆசாரிப்பு கூடாரத்தின் மூடு திரைகள் இல்லைங்களா? எத்தனை மூடு திரைகள்? 4 மூடு திரைகள். 4 மூடு திரைகளில் போன வாரம் 2 மூடு திரைகளை பற்றி நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா? 2 மூடு திரைகளை பற்றி படிச்சிருந்தோம். ஸோ அந்த போன வாரம் படித்த பாடத்தில் ஒரு சில கேள்விகள் மாத்திரம்தான், ரொம்ப நிறைய கேள்விகள் கிடையாது. ஒரு சில கேள்விகளை மாத்திரம் நம்ம கேட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம கடந்து செல்லலாம். சரிங்களா? சரி, போன வாரம் நம்ம படித்த அந்த 2 மூடுத்திரைகளுடைய பெயர்கள் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் தி 2 curtains ஆஃப் தி கவரிங் கர்டன்ஸ்? நேம் ஆஃப் தி 2 கவரிங் கர்டன்ஸ். லாஸ்ட் வீக் நம்ம படித்த பாடத்துலேயே கேள்விக்கு யாரை கேள்வி கேட்கலான்னாக்கா, சாந்தி சிஸ்டர் கேட்கலான்ட்டு. பேர் சொல்லுங்கள் சிஸ்டர், அந்த பேர் மாத்திரம் சொல்லுங்க. ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட மூடுத்திரை, கோட்ஸ் ஏர். கரெக்டுங்களா? கோட்ஸ் ஏர், ஆமாம் கரெக்ட், கோட்ஸ் ஏர். அப்புறம் இன்னும் சொன்னீங்க, வெரி குட் வெரி குட். இது த கோட்ஸ் ஏர் கவரிங் கேர்டன், அதாவது ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட மூடுத்திரை. அப்புறம் மெல்லிய பஞ்சினால் செய்யப்பட்ட மூடுத்திரை. வெரி குட் சிஸ்டர். அப்படி அடுத்த கேள்வி நம்ம ரமணி சிஸ்டர் கேட்கலான்ட்டு. சரி, என்னன்னாக்கா, அதாவது ஆட்டு மயிரினால் ஆன மூடுத்திரை இல்லைங்களா? அதில் எத்தனை மூடுத்திரைகள் இருந்துச்சு? சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், எத்தனை மட்டும் சொல்லணும். மற்றது அடுத்தவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். மொத்தமாக எத்தனை மூடுத்திரை? அதுதான் கேட்டேன். பீஸ் எத்தனை பீசஸ் இல்லைங்களா? எத்தனை பீசஸ்? 11 பீசஸ். வெரி குட் வெரி குட் இல்லைங்களா? கரெக்டாக சொன்னீங்க. சரி, அடுத்து பால் சிங், உங்களுக்கான கேள்வி. அதாவது சிஸ்டர் சொன்னாங்க 11 மூடுத்திரைகள் இல்லைங்களா? 11 பீசஸ் இல்லைங்களா? அதில் ஒவ்வொரு மூடுத்திரையுடைய அந்த ஒரு பீஸுடைய அளவு எவ்வளவு? ஒரு மூடுத்திரையுடைய பீஸு இல்லைங்களா? 10 பீசஸ், 11 பீசஸ். அதில் ஒரு பீஸுடைய அளவு எவ்வளவு? பார்த்துறீங்களா? போன வாரம் நான் தான் சொன்னேன், வீட்டில் படிக்கணும், அப்புறம் ரிவிஷனே பார்க்கணும் இல்லைங்களா? சரி, ராமபதர் நீங்கள் சொல்கிறீங்களா? 30 முழம் நீளம். வெரி குட். ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீளம் வந்து 30 முழம் ஒரு பீஸுடைய. அப்புறம் அகலம், ஒரு பீஸுடைய அகலம் இல்லை, 4 முழம். கவிதா ஸ்டோவில் ஷேர் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கவிதா ஸ்டார். 4 முழம், 30 முழம் நீளம்,
4 முழ அகலம் ஆக எத்தனை பீஸு? 11 பீசஸ் இல்லைங்களா? 11 மூடு திரைகளால் செய்யப்பட்ட மூடு. சரி, சிஸ்டர் வைஷ்ணவி போன வாரம் கிளாஸ்க்கு வந்தீங்க தானே? ஓகே, வெரி குட். அதில் எத்தனை கொக்கிகள் அதில் பயன்படுத்தப்பட்டுச்சு? ஹவு many ஹூக்ஸ் அண்டு என்ன கொக்கி அதில் யூஸ் பண்ணாங்க? வெரி குட், 50 ஹூக்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். பரவாயில்ல வைஷ்ணவி சிஸ்டர், வெரி குட். இல்லைங்களா? 50 கொக்கிகள், அப்புறம் வெண்கல கொக்கி, அதாவது காப்பர் ஊக்ஸ் இல்லைங்களா? அந்த மூடுத்திரையை. சரி, காயத்ரி சிஸ்டருக்கான ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அந்த 11 பீஸில் 2 பாகம், எத்தனை பாகம் இருந்துச்சு? 2 பாகம் இருந்துச்சு. ஒவ்வொரு பாகத்தில் எவ்வளோ இருந்துச்சு? ம், வெரி குட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டேன். ஒன்று எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்க இல்லைங்க? ஒன்று வந்து 5 பீஸ், 1 6 பீஸ், 1. ஓகே, வெரி குட். சரிங்களா? சரி, அடுத்து சிஸ்டர் சிசிலியா உங்களுக்கான கேள்வி. அதாவது 4வது நாம் பார்த்தோம் இல்லைங்களா மூடுத்திரை. அந்த மூடுத்திரை எத்தனை மூடுத்திரைகள் இருந்துச்சு? 4th ஒன் லினன் கர்டன்ஸ், அது எத்தனை பீசஸ்? அண்ட் வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஈச் பீஸ்? ஒரு பீஸுடைய அளவு எவ்வளோ? கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க. ஓகே, ஒரு பீஸுடைய அளவு எவ்வளோங்க? 28/4 இல்லைங்களா? 4 முழ அகலம், 28 முழ நீளமாக இருந்துச்சு. எத்தனை பீசஸ்ஸு? ஓகே, வெரி குட், 10 பீசஸ் இல்லைங்களா? சரி, அடுத்த கேள்வி நம்ம ரீட்டா சிஸ்டர் கேட்கலான்ட்டு தலையை தூக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கேள்வி கேட்டோம்? சிம்பிள் கேள்வி தான் சிஸ்டர். இப்போ அந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட மூடு திரைகளுக்கு எத்தனை கொக்கிகள் இருந்தது? அப்புறம் என்ன கொக்கி இருந்தது? எளிமையான கேள்விதான். வெரி குட். இன்னொன்று சொல்லிருங்க, முடிஞ்சிச்சு. ஏன்னா அதில் இருக்கிற 3 மெட்டல்ஸ் தான். ஓகே, கோல்டு இல்லைங்களா? என்னங்க? கோல்டு. பிரியமானவர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னங்க? காப்பர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காப்பரு, இது பொன் கொக்கிகள், கோல்டன் உக்ஸ். ஓகே, சரி. இப்போ ஷேர்லி சிஸ்டருக்கான கொஞ்சம் ஹார்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் goat's hair curtain, perimeter of the goat's hair curtain? Okay, yes. Okay, total 42 30 42 30 எவ்வளோ வருதுங்க டோட்டலா? ஓகே, 144 இல்லைங்களா? 144 144 இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். அது வந்து அதோட கூட நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது? நமக்கு 1,44,000. சரிங்களா? ஸ்டெஃபி சிஸ்டருக்கான ஒரு ஹார்ட் கொஸ்டின். ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாங்க. சரிங்களா? சரி சிஸ்டர், அதாவது மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட அந்த மூடுத்திரை இருந்துச்சுங்களா, 10 மூடுத்திரை இருந்துச்சுங்களா, அதோடைய சதுர மூலம் எவ்வளவு? வாட் இஸ் தி ஸ்கொயர் கியூபிட்ஸ் ஆஃப் தி 10 curtains, linen curtains? 28 into first வந்து 28 into 4, 28 into 4, 1120. வெரி குட், வெரி குட். அதுக்கு தான் நான் உங்களை கேட்டேன். 1120. ஓகே, அது நம்ம பார்த்து ஸ்கொயர் கியூபிட். அப்புறம் ஒரு பீஸுடைய பெரிமீட்டர் எவ்வளோ இருந்துச்சு? ஒரு பீஸுடைய பெரிமீட்டர் அவங்களே கேட்டுடலாம் எல்லாத்தையும்.
piece ஓட perimeter வந்துட்டு ம் 4 plus 28 plus 28. வெரி குட். அதான் எவ்வளோங்க? 64. வெரி வெரி குட். இல்லைங்க 64. வெரி குட் 64. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஓவரால் 10 கர்டன்ஸுடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கும்போது 1120. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸுடைய பெரிமீட்டர் நமக்கு எவ்வளோ வருது? 64 வருது. அந்த மாதிரி எத்தனை பீஸ் நம்ம எடுக்கணும்? 5. 64 இன்ட்டு 5 எவ்வளோ? 320. ஏன்னா 5 பீஸ் மட்டும் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய கணக்கு. 10ல் நம்ம எவ்வளோ கணக்கு எடுக்கிறோம்? 5 கணக்கு எடுக்கிறோம். 5 ரிஜெக்ட். 10 கன்னிகைகளில் 5 பேர் தான் செலக்டட், 5 பேர் ரிஜெக்டட். சரி, இப்போ 1120 ப்ளஸ் 320 40. 1440. வெரி குட் சிஸ்டர், வெரி குட். சரிங்களா? வெரி குட். அன்பான சகோதரர்களே, எல்லா போன வார பாடத்துக்கான கேள்விகளுக்கு பதில் கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் 2 கொஸ்டின் மட்டும் கேட்டு போயிடும். கவிதா சிஸ்டரை கேட்கலாம். சரிங்களா? கோட்ஸியர் இல்லைங்களா? ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட அந்த மூடு திரை எதை அடையாளப்படுத்து, எதை குறிக்கிறது? வாட் இட் ரெப்ரசன்ட்? ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் லிட்டரலாக பார்த்து வந்தோம். இப்போ ஆவிக்குரிய அதோடைய விளக்கம். இன்னைக்கு பாஸ் பண்ணிடலாமா சிஸ்டர்? அடுத்தது உங்கள் பக்கத்து ஜூலியஸ் சிஸ்டர் தான் இருக்கிறாங்க. அதுதான் குறிக்குது. அது ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மூடு திரைனா பார்த்தோம் தகசு தோல் இல்லைங்களா? அது நம்ம ஆண்டவர் இயேசுடைய முன்னிலைமையிலிருந்து பூமிக்கு வந்த நிலைமை இல்லைங்களா? அவருடைய முன்னிலைமையில் அவர் என்ன தேவகுமாரனாக தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அங்கேருந்து வந்தது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க. ரெண்டாவது ரெட் இல்லைங்களா? ரெட் டைட் ராம்ஸ்கின், அது அவருடைய ரேன்சம் சாக்ரிஃபைஸ். வெரி குட், சொல்லிட்டீங்க. இதை பாஸ் பண்ணிடலாமா கொஸ்டின்? ஒரே தள்ளிடலாம். ராமபுதர் தள்ளி விட்டுடலாம். ஏன்னா அவர் ராமபுதர் ஆன்சர் பண்ணாமல் உங்களால் பாஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஃபெயில் தான் பண்ணுவேன். ஃபெயில் தான் பண்ணுவேன். சரி, சாந்தி சிஸ்டர் சொல்லிடுவாங்க, நம்பிக்கை இருக்காங்க. வெரி குட் சிஸ்டர், பார்த்துட்டு ஓகே. என்னங்க? அட்டன்மெண்ட் சாக்ரிஃபைஸ், பாவ நிவாரண பலிகள். என்னென்ன பலி செலுத்துவாங்க ராமபுதர்? அதுக்கு பதில் சொல்லுங்க. பாவ நிவாரண ராமபுதர், பாவ நிவாரண பலியில் என்னென்ன பலி செலுத்துவாங்க? வெரி குட். காளை, வெள்ளாடு இல்லைங்களா? 2 வெள்ளாடுல ஒரு வெள்ளாடு தான் செலக்ட் ஆகும், ஒன்று ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த 2 சாக்ரிஃபைஸ் தான் இந்த கோட்ஸ் இயர். மெயின் சாக்ரிஃபைஸ் யாருன்னா நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய தான் பிரதானமான பலி. அப்புறம் அவருடைய பாடுகளை நமக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு. அவருடைய பாடுகளை நமக்கு கொஞ்சம் பங்கு தான். அது நாங்கள் அந்த வெள்ளாடு. சரிங்களா அன்புக்குரியவர்களே? சரி, அடுத்த கேள்வி ரமணி சிஸ்டர் உங்களை தான் கேட்குறேன் சிஸ்டர், என்ன மன்னிச்சு. அதாவது மெல்லிய பஞ்சு நூலான மூடுத்திரை எதை அடையாளப்படுத்துகிறது? அடுத்த மூடுத்திரை இல்லைங்களா? இப்போ அது ஆயிடுச்சு. அது வந்து பாவ நிவாரண பலிகளை குறிக்கும், அதாவது இயேசுவையும் அவருடைய சபையுடைய பாடுகள். அடுத்து இது வந்து ரொம்ப மகிமையாக இருக்குது இல்லைங்களா? கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? 4 விதமான நிறங்கள் இருக்கும். அதில் என்ன இருக்கும்? அதில் வந்து கேருபீன் இருக்கும். நீங்களும் பாசுங்களா? அப்படியே நம்ம வால்சிங் பிரதருக்கு யாரெல்லாம் சிஸ்டருங்க சொல்கிறதுலேயே அப்படியே அவங்கவுங்க பிரதர் தள்ளி விட்டுருவேன். பால் சிங் பிரதர், போன வாரம் தான் நம்ம படித்தோம். போன மாதம் படித்தோமா இல்லை போன வாரம்? ஜஸ்ட்டு போன வாரம் தான். ஓகே, பாஸுங்களா நீங்களா? ஓகே, பால் பிரதர்டன் பாஸ். ரீட்டா சிஸ்டர், உங்களுக்கு உங்களுக்கு 2 ஆசீர்வாதம். உங்களுக்கு 2 கேள்வி கேட்கணும்.
ஆன்லைனில் யாராவது சொல்கிறீங்களா? பாக்கியம் சிஸ்டர். வெரி குட், இல்ல, நான் சொல்லட்டுமா? glorification of church. வெரி குட், வெரி குட் சிஸ்டர். யாருங்க சிஸ்டர்? Sister, நான் சுகுணா, சுகுணா ராய். ஓகே ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். ரீடெஸ்ட்டை கொஞ்சம் டிலே பண்ணி சொன்னாங்க கொஞ்சம். ஓகே, சரிங்க, ரொம்ப நன்றிங்க சிஸ்டர், தேங்க்யூ. அதாவது அதுதான் குறிக்குது குளோரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது அவருடைய பாடுகளை நம்ம பங்கெடுத்தால் அவருடைய மகிமையில நமக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. பாருங்க பிரியமானவர்களே, அதனால இந்த ரெண்டுமே நமக்கு கேல்குலேஷன் என்ன வந்துச்சுங்க? 1,44,000. அதாவது சபையின் எண்ணிக்கை நமக்கு எவ்வளோ இருக்கு? ஒன்லி 1,44,000. நோ ஒன் எக்ஸ்ட்ரா, ஒன்று குறைவாகவும் இல்லை, அதிகமாக ஃபிக்ஸட் நம்பர். யார் முந்துறாங்களோ, யார் முந்தி அதுக்குள்ளே அதை உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு அது என்ன பண்ணுவாங்க? அதை பெற்றுக்கொள்வார்கள், இல்லைங்களா? ஸோ அது நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அன்பான சகோதர சரிகளே, தொடர்ந்து இன்னும் உங்களுடைய பைபிள் நாலேஜை இன்னும் என்ன பண்ணுங்க? இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இன்னும் மெமோரி என்ன பண்ணுங்க? இன்னும் மெமோரியஸ் பண்ணுங்க. பிரியமான சகோதர சரிகளே, அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம். ஏன்னா போன வாரம் தான் படித்தோம். அதில் அது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். இதெல்லாம் ஜென்ரல் ஒரு செர்மன் மாதிரியோ இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு விசேஷமான பாடங்கள். இதெல்லாம் வகுப்புகள், இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய பாடங்கள், இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி சகோதரர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? நமக்கு அந்த புக்கில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், 40 இயர்ஸ் பிரதருடைய ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த புக்குடைய உருவாக்கம். இந்த புக்கை அவர் உருவாக்குனால நம்ம பிரதர் ஆண்டோன் ஃப்ரே, அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்குங்க. ஒவ்வொரு சகோதரர்களுடைய கடினமான உழைப்பினால தான் ஒரு புத்தகம் ஆகுது, உருவாகுது. இனி நம்ம வச்சுட்டு இருக்கிற நம்ம சகோதர அசல் அவர்கள் அவர் எழுதின இந்த வால்யூம்ஸு, ரீபிரிண்ட்ஸு, இதெல்லாம் அவருடைய கடின உழைப்பு. தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இரவும் பகலும் பார்க்காம என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களாம் எழுதி கொடுத்துருக்குறான். இன்னைக்கு நம்ம அதை நம்ம கையில் நம்ம மொழியிலே இருக்குது. ஆனால் அதை படிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அதை படிக்கிறது நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. பிரியமான சகோதரர், அது மேலே நமக்கு விருப்பமும் இல்லை. அது மேலே எல்லாத்து மேலேயும் விருப்பம் இருக்குது, இல்லைங்க? நம்ம கையில் நாங்கள் இருக்கக்கூடிய தேவனுடைய, இல்லைங்களா, வார்த்தைகள், அதை படிக்க நமக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே. தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண பிரியமான சகோதரர். சரி, நம்ம இன்றைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, 3ஆம் பாடத்தில் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட சப் டாபிக், சிறு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட் டோர் அண்ட் வெயில் ஹேங்கிங்ஸ். கேட் டோர் அண்ட் வெயில் ஹேங்கிங்ஸ். அதாவது பிரகார வாசல், ஆசாரிப்பு கூடார வாசல் மற்றும் திரை, இல்லைங்களா? திரை, இவைகளின் தொங்கு திரைகள், இவைகளை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா பிரியமானவர்களே, தொடர்ந்து உங்களுக்கு கேள்வியோடு தான் இந்த பாடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் படிச்சிருக்கிறதுனால இந்த அளவுகள்லாம் நீங்கள் சொன்னால் தான் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்க்கு நம்ம அப்படி போகலாம் நம்ம. சரிங்களா? சரி, பாருங்க, இப்போ பிரகாரம் இருக்கு இல்லைங்களா? பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, இல்லைங்க, இந்த பிரகாரம் இருக்கு இல்லைங்க, இந்த பிரகாரத்துக்கு எத்தனை வாசல் இருந்துச்சு? 2 1? பார்த்தீங்களா? கொஞ்சம் நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா அடே தடுமை. 1 or 2 கேட்ஸ்? ஒன்லி 1 கேட், ஒரே வாசல். அதாவது இங்கிலீஷில் வந்து கேட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் கேட் ஆஃப் தி கோர்ட். தமிழில் வந்து வாசல் தான், நம்ம பிரகார வாசல் தான் பேசியிருக்கு. பாருங்க, ஒன்லி கேட் இது. சரியா? இந்த கேட்டு எவ்வளோ அளவு இருந்துச்சு? இதோடைய கேட்டு 20 முழம், 20 முழம், அப்புறம் 20 முழம் நீளம் இருந்துச்சு, 5 முழம் உயரமாக இருந்துச்சு. அப்போனா இதோடைய டோட்டல் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது? ஸ்கொயர் கியூபிட்ஸ். ஸ்கொயர் கியூபிட்ஸ் லென்த் விடுத்த பெருக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 20 into 500, இல்லைங்களா? 100. பாருங்க பிரியமானவர்களே, ஆகல இது என்னென்ன
நூல்களால் இந்த பிரகார வாசல் செய்யப்பட்டிருந்தது. என்னென்ன நூல்களால் செய்யப்பட்டிருந்தது? 4 விதமான நூல்கள். ரொம்ப இது பண்ணிக்கவே தேவையில்லை, கஷ்டப்படவே தேவையில்லை. ஆசாரிபுரத்தில் இருக்கக்கூடியது 4 கலர்ஸ் தான். என்னென்ன? மெல்லிய பஞ்சு நூல், இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு, ரத்தாம்பரம். அவ்வளோதான். இது 4 கலர்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ், 4 விதமான நூல்களால் நெய்யப்பட்டது. இதெல்லாம் பிளெயினாக இருந்துச்சு பாருங்க. இது பிரகாரத்துடைய மொத்த தொங்கு திரைகள் எல்லாம் பெரிய மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்படுது, ஃபுல் ஒயிட்டு. ஆனால் கேட் மாத்திரம் எப்படி இருந்துச்சுங்க? கலர்ஃபுல். 4 விதமான நிறங்களால் ஆன நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு தொங்கு திரைகள். அதை வாசிக்கலாம் வாங்க வசனத்தை. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரத்தில் இந்த பிரகாரத்தை பற்றி மற்றும் அதனுடைய கேட்டுடைய அளவு அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். 27th சாப்டர் 16th verse படிங்க. 16 யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். பாருங்க பிரியமான சகோதரர்களே, அதில் இதுதான் பிரகாரத்துடைய வாசல். நோட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிடுங்க. பைபிளில் அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிரகாரத்துடைய அளவு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பிரகார வாசலுடைய அளவு, அதில் இருந்த 4 கலர்ஸ் ஆஃப் த்ரெட், இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு, மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான தொங்கு திரைகள். ஓகேங்களா? 20 கியூபிட்ஸ். ஓகேங்களா? சரி, அப்புறம் அதுக்கு எவ்வளோ தூண்கள்? 4 தூண்கள் என்று நாம் பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம டோருக்கு போகலாம். டோர் இல்லைங்களா? இது டோர், வாசல். ஓகே, சரி, இது எப்படி செய்யப்பட்டிருந்தது? இதோடைய மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. உயரம் 10. ஓகே, ஹைட் இஸ் 10 அண்ட் விட்த் 10. 10 by 10. 10 முழ நீளம், 10 முழ அகலம். பிரியமான சகோதரர்களே, சரி, இதோடைய அளவு நமக்கு இங்கே கொடுக்கப்படலை. ஆனால் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அளவு எடுக்கிறோம், இதோடைய டோட்டல் மெஷர்மெண்ட்டு. ஆனால் இது கூட நம்ம பார்க்கும்போது எப்படி செய்யப்பட்டிருந்தது? 4 விதமான நூல்களால் செய்யப்பட்டிருந்தது. வாசிங்க. அதிகம் 36ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 36th verse. 26 chapter 26 மன்னிக்கணும், 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. 36. நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. பாருங்க, தொங்கு திரை என்று சொல்லப்படுங்களா, ஹேங்கிங் கர்டன்ஸ் இல்லைங்களா? ஹேங்கிங்ஸ் இங்கிலீஷ்ல ஹேங்கிங்ஸ் இல்லைங்களா? இது கூடார வாசலுக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் அதோடைய வாசல். இது ஆவிக்கிற அர்த்தங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்லணும், இப்போ எப்படி இருந்துச்சு? இதுல எத்தனை தூண்கள் இருந்துச்சு? 5 தூண்கள். எவ்வளவு தூண்கள் பாருங்க. இது பிரகாரத்துடைய வாசல். இது இங்க பிக்சர்ல பாக்குறீங்களா? இது பிரகாரத்தின் வாசல். இதுக்கு பிரகாரத்துடைய வாசலுடைய எத்தனை தூண்கள் இருந்துச்சுன்னா 5 தூண்கள் இருந்துச்சு. அப்புறம் 5 வெண்கல பாதங்கள் இருந்துச்சு. என்ன பாதங்கள்? காப்பர் சாக்கெட்ஸ். அளவு பார்த்தீங்கன்னா 20 முழ நீளமும் 5 முழ உயரமா இருந்துச்சு. ஸோ இட் இஸ் 100 கியூபிட்ஸ். சரியா? பாருங்க, அடுத்து பாருங்க, இது பாருங்க, இதுதான் வாசல். வாசல் இதுடைய தூண்கள் எதுல செய்யப்பட்டிருந்தது? நாம் பார்த்தோம். எத்தனை தூண்கள்? 5 தூண்கள். 5. 37 படிச்சிட்டிங்களா? மறுபடியும் வாசிங்க. 37 மறுபடியும் வாசிங்க.
தொங்கு திரைக்கு சித்தி மரத்தால் 5 தூண்களை செய்து ம் அவைகளை பொன் தகட்டால் மூடி ம் அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி ம் அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். பாருங்க பிரியமானவர்களே, கவனிங்க, இங்க கவனிச்சிங்களா? இப்ப பாருங்க, அந்த தொங்கு திரைக்கு சித்தி மரத்தால் 5 தூண்கள். ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. எவ்வளவு தூண்கள்? 5 தூண்கள். என்ன பண்ணியிருக்கணும் அந்த தூண்களுக்கு? பொன் தகடுகளால மூடப்பட்டு, கவர்ட் வித் த கோல்டன் பிளேட்ஸ். ஓகேங்களா? கோல்டன் பிளேட் கவர் பண்ணப்பட்டிருந்தது. அப்புறம் அதற்கு பொன் கொக்கிகள் இருந்துச்சு. இங்க உக்ஸுங்க இருக்கு இல்லைங்களா? இங்க உக்ஸ் எல்லாம் டோட்டல் கோல்டு. அப்புறம் 5 வெண்கல பாதங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ்ங்க வரும். நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஒவ்வொன்றுக்கு கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். பாருங்க, இந்த தூண்கள் வந்து சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகடுகளால் மூடப்பட்டது. ஆனால் பிரகாரம் இருந்துச்சுங்களா? பிரகாரத்துடைய வாசலுடைய தூண்கள் வந்து வெறும் வந்து உட்டு, மரத்தினால செய்வேன். எந்த கவரிங்ஸ் கிடையாது. நோ கவரிங்ஸ் இல்லைங்களா? எந்த தகடுகளால் என்ன பண்ண முடியல? மூடப்படல. இது வெறும் மரம், சித்தி மரத்தால் மாத்திரம் செய்யப்பட்டது. இதுக்கு எந்த கவரிங்ஸ் கிடையாது. ஆனால் கவனிங்க, இங்கே இது பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆயிடுச்சுங்க? பொன் தகடுகளால் மூடப்படும். ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆவிக்குரிய அர்த்தங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கும். சரியா? சரி. ஆனால் இப்போ எங்கே நிற்குது? இது வெண்கல பாதங்கள் மேல் இந்த தூண்கள் ஆகுது நிற்கிறது. அதே நேரத்தில் இந்த நம்பர் போட்டுக்கிறேன் தெரியுங்களா? எவ்வளோ நம்பர் போட்டுக்கிறேன்? 4 நம்பர்ஸ். என்னத்துக்கு 4 நம்பரு? 4 வெண்ட் என்ட்ரன்ஸ் என்ன இருக்குது? இதுக்கு பாருங்க, இது கூட நீங்கள் பார்க்கும்போது 4 வெண்ட் வரும் நமக்கு. இப்போ 4 தூண்கள்னா இந்த மூலையில் 2 தூண்கள் வச்சுடுவாங்க. 2 கார்னர்ஸில், சென்டரில் 3 வைக்கப்படும். ஓகேவா? அதே மாதிரி வாசல் கூட, ஆசாரி கூட வாசல் கூட இந்த மூலில் 1 அந்த மூலில் 1, 2 கார்னரில் 1 வச்சுடுவாங்க. நடுவில் வந்து இங்கே 2 வைக்குவாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்களா? நம்ம ஆல் டோரு எத்தனை வெண்ட் இருக்கு? 2 3 இருக்கு. கொஞ்சம் பாருங்க சார். கண்டிப்பாக 2. ஆமாம். சென்ட்ரலில் ஒரு பில்லர் வச்சுக்கிறதுனால எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஆனால் இங்கே 4 இருக்கு. அந்த மாதிரி என்ட்ரினா இருக்கா? அங்கே 4 இருக்கு பாருங்க. அதுதான் இங்கே 4 நாம் பார்க்குறோம். சரியா? இது கூட நாங்கள் 4 விதமான நூல்களால் நெய்யப்பட்டு இருந்தது. சரியா? இப்போ அடுத்து 3வது நம்ம போகலாம். 3வதுக்கு என்ன சொன்னேன் நான்? 2ஆம் திரை இல்லைங்களா? இதுக்கு என்ன இருக்கு? வெயில் என்று பேசப்படுது. பைபிளில் வந்து என்ன சொல்றதுக்கு? திரை, வெயில். நல்ல ஞாபகம் வச்சுக்க. 31ஆம் வசனம் 26ஆம் அதிகாரத்தில் 31 படிங்க. 26 சாப்டர் verse 31. நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரை சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். அப்புறம் அடுத்த வசனம் வாசித்துருங்க. சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். அப்புறம் கொக்கிகளின் கீழே அந்த திரை சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த திரைச்சீலை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்தனாகும் பிரிவை உண்டாக்கும். சரியா? சரி. இங்க எத்தனை தூண்கள்? 4 தூண்கள். வெரி குட். 4 தூண்கள். அதுக்கு நீங்க வித்தியாசம் கொஞ்சம் சொல்லணும். அதாவது டோருக்கும் வெயிலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோர் அண்ட் வெயில்? வசனம் படிச்சுட்டோம். ஒன்றுன்னா சொல்லிடுவாங்க. ஒரு பாயிண்டா சொல். வெரி குட். அங்க வந்து 5 தூண்கள். டோருக்கு வந்து 5 தூண்கள். இதுக்கு எவ்வளோ ஆச்சுங்க?
4. மகா பரிசுத்தத்துக்கு 4. ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டிஃபரண்ட். 4 வெண்ட், இங்க 3 வெண்ட். அங்க 4 வெண்ட், இங்க 3 வெண்ட். மற்றவங்க யாராவது சொல்லுங்க. ஸ்டெஃபி சிஸ்டர் சொல்லி நிற்கிறாங்க. மற்ற வேறு டிஃப்ரென்ஸ், 2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட். இங்கே என்ன பாதங்கள்? வெள்ளி பாதங்கள், அங்கே வெண்கல பாதங்கள், அதாவது காப்பர் சாக்கெட்ஸ். பார்த்தீங்களா, இதுக்கு வந்து காப்பர் சாக்கெட், இதுக்கு நாங்கள் வெள்ளி சாக்கெட். இன்னொரு மைன்யூட்டான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. யார் சொல்லுவீங்க? கொக்கியெல்லாம் சேம். கொக்கிக்கு நோ டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே பார்க்கலாம். இது யார் அப்சர்வ் பண்ணிக்க தெரியல வசனம் படிக்கும் போது. ஒரு மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த திரைகளில். 3 என்ட்ரன்ஸ் ஓவர், அது சொல்லிட்டீங்க இல்லைங்களா? 4 and 3 சேம் பிளேட்டட், சேம் கோல்ட் பிளேட்டட். வலிக்குறீங்க, ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கிறீங்க. நான் கேட்டுங்கிறது வித்தியாசங்கள். நான் வந்து வலி குறுகினா சொல்லிட்டீங்க, அதுதான் இதை சொல்லியாச்சுங்களே. 4, 3 சொல்லியாச்சு, அதுலேயே வந்துச்சு. அது இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு தடவை படிக்கலாமா? படிங்க பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும். காப்பர் வெள்ளியே சொல்லிட்டீங்க. பாதங்கள் வந்து அது காப்பர். முதலாவதுக்கு வந்தாங்க செம்பு. பாருங்க, இதுக்கு வந்து செம்பு. நாங்க இதுக்கு செம்பு பாதங்கள். கீழே பார்த்தீங்களா பாதங்கள். இதுக்கு வெள்ளி பாதங்கள். இதை சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இதெல்லாம் சொல்லிடுவீங்க. ஆனால் ஒன்று ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், மைன்யூட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சொல்லிட்டாங்க பாருங்க. ரமணி சார், இன்னொரு சொல்லுங்க சிஸ்டர். ஏறுபின்கள் செய்யப்பட்டது. இதில் என்ன இருந்துச்சுங்க? வாசிங்க வாங்க, அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. 26ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க. 31ஆம் வசனத்தை மறுபடியும் கவனிங்க. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரை சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட்டது. இதுல என்ன இருந்துச்சு? செகண்ட் வெயில்ல கேருபீன்கள் செய்யப்பட்டிருந்தது. பாருங்க, இப்படி கேருபீன்கள் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, பாருங்க அன்பாக சகோதரர்ல, அதுல விசித்திர வேலையாக பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கு பார்த்தீங்களா? நீங்க என்ன இருக்கீங்க? கேருபீன்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருந்துச்சு. ஆனா இதுக்கு என்ன இல்லை, இதுக்கு கேருபீன்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நான், ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு பாடம் இருக்கு, அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் தொடர்ந்து. சரிங்களா? ஆயிடுச்சு எல்லாமே? இஸ் தேர் எனி டிஃப்ரென்சஸ்? வேற டிஃப்ரென்சஸ் இருக்கா? சொல்லிட்டீங்களா? எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? கரெக்ட், எல்லாரும் முடிச்சாச்சு இல்லைங்களா? சரி, இந்த திரை இருக்கு இல்லைங்களா, 2ஆம் திரை. இதுக்கு வந்து திரைசீலன்னு பேருங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? திரைசீலை. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கேட், நாங்க கேட், டோர், வெயில். சரிங்களா? சரி, அடுத்து இந்த வெயிலுக்கு வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேர்னா, அதுதான் அவர் தான் சொல்றாரு, 2ஆம் திரை, செகண்ட் வெயில் என்று சொல்லப்படும். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு காத்துன்னு இருக்கு, வாசிங்க. அது எபிரேயர் 9ஆம் அதிகாரம், ஈப்ரூஸ் 9 சாப்டர்ல பவுல் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பற்றியும் மகா பரிசுத்தத்தை பற்றி அங்கே எழுதும்போது அங்கே சொல்லப்படாத சில விஷயங்கள் இங்கே பவுல் எழுதுறார். அதாவது அப்போஸ்தலர் பவுல் வந்து ஒரு சில விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாததை புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர், 2ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இது பரிசுத்த ஸ்தலம். அப்புறம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. 2ஆம் திரை நான் வச்சுக்கிறீங்களா? அதனால வெவ்வேறு பாடங்களை நம்ம சகோதரர் வந்து இதை யூஸ் பண்ணுவார். அதனால தான் இதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன் இல்லைங்களா? திரை, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? 2ஆம் திரை என்றும் சொல்லப்படும். சரி, கவனிங்க, இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்லணும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. இந்த 2ஆம் திரைக்கு என்ன நடந்தது?
ஏதாவது நடந்துச்சா? இந்த 2ஆம் திரைக்கு ஏதாவது நடந்துச்சா? வெரி குட், வெரி குட். இயேசு மரித்த போது ஆலயத்தின் திரைசீலை பார்த்தீங்களா, படிக்கிற இல்லைங்களா? நம்ம இயேசு அவர் உயிரிடும் போது ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கவனிங்க, அதெல்லாம் கவனிங்க, பாயிண்ட் எல்லாம் கவனிங்க அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த திரைச்சீலையை 2ஆ இயேசு கிறிஸ்து மரணத்தினால் அவருடைய ஜீவனை கொடுத்து இது என்ன பண்ணிட்டாரு? இதை கிழிச்சிட்டார். அப்படின்னு உள்ள போகலாம். இனி என்னாகலாம்? உள்ள போறதுக்கான ஒரு வழியை இயேசு என்ன பண்ணிட்டாரு? திறந்து விட்டார். சரி, அந்த 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடங்கள். இதில் அடங்கி இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் என்ன குறிக்குது? இது ரொம்ப சுலபமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது இல்லைங்களா? இன்னும் சிலது நம்ம டீப்பாக போகணும். சிலதெல்லாம் பேசிக்கில் நம்ம படிச்சிருக்குவோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த வாசல், முதலாவது இந்த வாசல், இது நமக்கு, அதாவது இந்த பிரகாரத்துடைய வாசல், கேட் ஆஃப் தி கோர்ட்டு, இது நமக்கு எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது? சொல்லுங்க, கரெக்டாக சொல்றீங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். எந்த இடத்துல வருதுங்க? ஈப்ரூஸ்லியா, மார்க்லியா, எந்த புக்கில் வருது? டக்குன்னு சொல்லுங்க. எங்கேயோ வர மாதிரி இருக்குது. யோவான் 14 14th சாப்டர், 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்றாருங்களா, ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் லைஃப். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான், நானே வழி. பாருங்க, இங்க கவனிங்க, இந்த 3மே ஆண்டவர் இயேசுக்கு தான் இது ரெப்ரசன்ட் பண்ணு. எது? கேட், டோர் அண்ட் வெயில். தீஸ் 3 ஆர் ரெப்ரசன்ட்ஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் வழி ஃபர்ஸ்ட், அவர் தான் சத்தியம், ட்ரூத், அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். அதில் இந்த 3 திரைகளும், இந்த 3 வாசல்களும் அது யாரை குறிக்கிறது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சரிங்களா? அதனால அளவுகள் பார்த்தீங்கன்னா 3 படிங்க, 3மே ஒரே அளவு, ஈக்குவல் மெஷர்மெண்ட். எவ்வளோ வருது? 100 ஸ்கொயர் கியூபிட்ஸ். ஸோ ஆல்வேஸ் 100 ரெப்ரசன்ட் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை எப்போதுமே 100 நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இது அவரை குறிக்கக்கூடியதாக நம்ம முதலாவது நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, அதில் இருக்கக்கூடிய கலர்ஸுங்க, டிஃப்ரென்ஸ் கலர்ஸஸ்னா இருக்கு, இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? இதில் 4 விதமான நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு இல்லைங்களா? அந்த 4 நிறங்களுக்கு அர்த்தம் நான் சொன்னேன் இல்லைங்களா பிகினிங்கில்? சிம்பலிசம் ஆஃப் கலர்ஸ் நம்ம படிச்ச இல்லைங்களா? ஞாபகம் இருக்கு தானேங்க? இப்போ சொல்லுங்க, அது என்ன குறிக்குது? ஒயிட்டு அவருடைய பியூரிட்டி, நமது ஆண்டவர் இயேசுடைய பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அவர் பரிசுத்தர், குற்றம் இல்லாதவர், மாசு இல்லாதவரை குறிக்கிறது. அப்புறம் ப்ளூ அவருடைய உண்மைத்தனத்தை குறிக்கிறது, ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்தாரு? உண்மை உள்ள மகனாக இருந்தார். இஸ் அ ஃபெய்த்ஃபுல் சன் ஆஃப் இல்லைங்களா காட். அப்புறம் அவருடைய ஸ்கார்லெட், அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பலியை குறிக்கிறது. அவருடைய குணங்கள் பாருங்க அன்புக்குரியவர்கள இல்லைங்களா? எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? எங்கேயாவது பின் வாங்கியிருக்கிறாரா? தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஏன் தான் இங்கே வந்தோமோன்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுழிச்சிருப்பாரா? முகம் சுழிச்சிருப்பாரா? நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இல்லைங்களா? நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன ஆகிடுவோம்? கொஞ்சம் பின்னு வாங்குவோம். நிறைய நேரங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஆகாதுப்பா நம்மளால் இல்லைங்களா, கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிவிடுவோம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசுடைய அந்த சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா, ஞானஸ்தானத்தில் ஆரம்பித்து எங்கே முடித்தார்? கல்வாரியில் முடித்தார். அந்த கம்ப்ளீட் அந்த 3.5 years அவருடைய அந்த சாக்ரிஃபிஷியல் லைஃப், அவருடைய அந்த பரிசுத்தமாக வாழ்ந்தார் இல்லைங்க. அந்த வெயிட் வந்து அந்த 3 வருஷங்கள் அவர் பிறந்ததுலேருந்து எப்படி இருந்தார்? ஒரு பாவமும் செய்யாமல் பாவத்தை வெறுத்தார். பாவத்தை வெறுத்து பாவத்துக்கு விரோதமாக வாழ்ந்து காட்டினார் இல்லைங்களா? அது ஒரு அந்த ஒயிட் குறிக்குது.
அதோடைய குணங்கள் பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான குணம். நம்மளால வாழ முடியுங்களா? நம்மளால வாழ முடியுமா? ஒரே ஒரு நாள் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியுங்களா? நிச்சயமா முடியாது. ஒரு அவர் கூட ஆகாது பிரியமான. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம எண்ணங்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்கு. அது தாவீது கிளியரா சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? நான் துர்குணத்தில் உருவானவன், என் தாய் என்னை பாவத்தில் எல்லா அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதை அறிக்கை பண்ணிட்டாங்க. பவுல் சொல்றார், நான் தான் பாவியிலேயே பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லிக்கலாம். பேதுரு சொல்றார், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணுங்க, விலகி போங்கன்ட்டார். எனக்கு உங்களுக்கு என்ன ஆகாது? எனக்கு உங்களுக்கும் செட் ஆகாது. என் வலி, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இதெல்லாம் வேற. ஆண்டவர் என்னை விட்டு போங்க ஆண்டவர் என்றார். பாருங்க அன்புக்குரியவர்களே, அது அந்த 4 கலர்ஸுங்க நாம் பார்க்கும்போது அங்கங்கே பிரதிபலிக்குது. என்னன்னாக்கா, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இல்லைங்களா 33.5 இயர்ஸ் வாழ்ந்தார். ஒரே ஒரு முறையாவது ஒரு பாவம் செஞ்சிருப்பாராம். செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா யாராவது? யாராலுமே சொல்ல முடியும். சொன்னால் அவங்க யாருங்க? அவங்க பொய்யராக இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் ஆண்டவர் இயேசுடைய ஒரு சேலஞ்சிங். அதாவது இருளுக்குள்ள, அதான் யோவான் எழுதும்போது எழுதுறாரு, அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை என்ன செய்யலையா? அதை பற்றி கொள்ளவில்லை. பாவிகள் மத்தியிலே இருந்தாரு. ஆனா ஒரு பாவமும் செய்யாதவர். பாவி தான் பவுல் எழுதுறாரு, பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார். அதுதாங்க அவருடைய ஹோலினஸ். நெக்ஸ்ட் அவருடைய ப்ளூ நீங்க சொன்னீங்க, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். பிதாவாகிய தேவனுக்கு உண்மை உள்ள மகனாக இருக்கிறார். அதனால தாங்க பிதாவாகிய தேவன் அவர் அவ்வளோ கனப்படுத்தி இருக்கிறார். ஏன் இயேசுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், ஏன் அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அவர் எப்பேற்பட்டவர்? உண்மையுள்ள மகன். ஒரு நாளுமே பிதாவுக்கு எதிராக அவர் என்ன பண்ண மாட்டார்? சிந்திக்கவே மாட்டான். இன்னொருத்தன் இருந்தா இல்லைங்களா அவருடைய மகன் லூசிஃபர். அவன் ஃபெய்த்ஃபுல் சன்னா? ஃபெய்த்ஃபுல் சன்னு சொல்ல முடியுமா அவனை? இல்லைங்களா? அவன் பாருங்க, இல்லைங்களா என்ன பண்ணிட்டான்? பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்ம உணர்வுகள்லாம் தெரியும். லூசிஃபருக்கு தேவன் நினச்சிருந்தார்னா, அவன் உண்மையாக இருந்திருந்தானாக்கா இயேசு கொடுத்த அந்த கனத்தை, ஸ்தானத்தை யாரு கொடுத்துருப்பாரு? லூசிஃபருக்கு கொடுத்துருப்பார். இயேசுவும் அதுக்காக ஃபீல் பண்ணிக்க மாட்டார். ஐயோ லூசிஃபர் கொடுத்துட்டாரு, இவரு என்ன விட்டுட்டாரு, அவர் கொடுத்துட்டாருன்னு ஃபீல் பண்ணுவாரா? ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருடைய குணமும் அதுதான். அவர்கிட்ட பொறாமை கிடையாது. அவர்கிட்ட பொறாமை. நம்மளா இருந்தால் யாருக்காவது, நம்மளை விட யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே என்ன ஆகும்? அப்படியே 100 டிகிரி அப்படியே நம்ம எரிஞ்சிடுவோம் பாரு, ஜெலஸ் இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு, ஒருவேளை ஆண்டவருக்கு லூசிஃபர் உண்மை உள்ளவனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பா? பிதாவாகி தேவன் அவர் கனப்படுத்திக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவர் ஆனர் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் குறுக்கு வழியாக யோசித்துட்டான். அதாவது பிதா நம்முடைய அப்பா யாருன்றது அவனால் என்ன பண்ண முடியல? புரிஞ்சிக்க முடியல. அல்பமான பதவி இல்லைங்களா, அந்த கௌரவம், அந்த கனம் இல்லைங்களா, இதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு துரோகம் செஞ்சிட்டான். ஆனால் குமாரன் அப்படி இல்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அதாங்க சொல்றார், பிலிப்பில் போல எழுதுறார் இல்லைங்களா, அவர் என்னங்களா சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அதுதான் அந்த நேச்சர். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா, என்னைக்காவது பின்னாடி திரும்பி பார்த்தாரா? என்னைக்காவது ஐயோ இந்த சிலுவை விட்டு இறங்கி வந்துடலான்னு நினைச்சாரா? இல்லைங்களா பிரியமானவர்களே, அவர் நினைக்கல. ஆனால் அவரை தூண்டுனாங்க அநேகர். நீ தேவனுடைய மகனாக இருந்தால் சிலுவை விட்டு இறங்கி வான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க? அவரை ட்ரிகர் பண்ணுறாங்க. அவரை கோபம் மூட்டுறாங்க, அவருடைய உணர்ச்சிகளை தூண்டுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணார் அவர்? என்ன ஒரு சாந்தம் பார்த்தீங்களா? என்ன ஒரு சாந்தம்! இயேசுவால் தப்பிக்க முடியாது. அங்கேருந்து சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியாது. அவருக்கு வல்லமை இல்லைங்களா அவருக்கு? அவர் நினச்சிருந்தாருன்னா அங்கேருந்து இறங்கி வந்துடுவார். ஆனாலும் என்ன பண்ணல? சகிப்புத்தன்மை அவர்கிட்ட காணப்பட்ட
ரொம்ப பவர்ஃபுல்லான சகிப்புத்தன்மை இல்லைங்களா? நிந்தனை என்ன பண்ணாரு? நிந்தையை சகித்தார் இல்லைங்களா? அவரை நிந்திக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவரை நிந்திக்கிறாங்க. நம்மளை யாராவது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலே இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணிடுவோம்? 1 2 2 4 இல்லைங்களா? யாராவது நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்மளை கேவலப்படுத்தி ஏதாவது பேசிட்டாங்கன்னா நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த வல்லமை பாருங்க, அதுதாங்க அவருடைய பவர். என்னங்க? அவமானத்தை சகித்து கொண்டது, அதான் அவருடைய சாக்ரிஃபைஸ். அந்த ரெட்டு எதை குறிக்குதுங்க? அவருடைய சாக்ரிஃபைஸ் சாகும் வரை என்னங்க உறுதியாக இருந்தது நம்ம பார்க்கணும். நம்மளால் அவமானத்தை சகிக்க முடியாது, நம்மளால் நிந்தனைகளை சகிக்க முடியாது, யாராவது நம்மளை நாங்கள் ஏதாவது திட்டாங்கன்னா சகிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து காட்டினார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ். நோவு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் தாங்கின அந்த வலி இருக்கு இல்லைங்களா? மென்டலி அவர் என்ன பண்ணாங்க? அவரை தாக்கி இருக்கிறாங்க, ஃபிசிக்கலும். அதுக்கான ரிவார்டு தான் நம்ம 4வது கலர்னாங்க பர்பிள். அவ்வளோ உண்மையாக இருந்தார் இல்லைங்களா? நான் சொன்னேன், இந்த பர்பிள் எப்படி உருவாகும்? பர்பிள் கலர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? எப்படி தயாரிக்கப்படுது? ப்ளூவும் ரெட்டும் கலக்கும் போது இல்லைங்களா, அவருடைய உண்மைத்தனமும் அவருடைய பலியும் கலந்ததுக்கான கிடைத்த ஒரு ரிவார்டு நாங்கள் அது ரியாலிட்டி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார செஞ்சார் இல்லைங்களா? இயேசுக்கு மேலே யாராவது இருக்கிறாங்களா? இயேசுன்ற நாமத்துக்கு மேலான நாமம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கேளியா. யெகோவாவுக்கு அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. இனிமேலாவது யாராவது வருவாங்களா அந்த ஸ்தானத்துக்கு? இனிமேலாவது அடுத்த ஒரு யுகங்களையாவது இயேசுக்கு நிகராகவோ இல்லை இயேசுக்கு மேலாகவோ யாராவது அந்த ஸ்தானத்தை பெற முடியுமா? கொடுப்பாரா தேவன்? கண்டிப்பா இல்லவே இல்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய உண்மைத்தனமும் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் அவருடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெருசாக இருந்திருந்தாக்கா, பிதாவாகிய தேவன் இனிமேல யாருக்குமே அந்த ஸ்தானம் கிடையாது. நம்ம கூட அவருக்கு கீழே தான். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மகனை எங்கேயும் பார்க்கவே முடியாது. அதனால தான் பிதாவாகிய தேவன் என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, என்ன சொல்லிட்டாரு? எல்லாருமே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும்ட்டார். அவர் ஒரு மாஸ்டர் பீஸாக பண்ணிட்டார். யார? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a மாஸ்டர் பீஸ். அதனால யாருக்கெல்லாம் ஜீவன் வேண்டுமோ அவங்க எல்லாரும் என்ன ஆகுங்க? ஜீசஸை போல மாறணும். அவரை வச்சு தான் எல்லாரும் என்ன பண்றாரு? எல்லாரும் அளவிடுறார். யாரெல்லாம் அந்த அளவுக்கு குறைவா இருக்கிறாங்களோ அவங்கள யாருங்க? ரிஜெக்ட். அவருடைய குமாரனுடைய சாயல் யாரெல்லாம் பிரதிபலிக்கிறது இல்லையோ பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? நிராகரிக்கப்படுவார்கள். பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய குமாரனை பிதாவாகிய தேவன் என்ன செய்றாரு? கனப்படுத்திருக்கிறார். என்னத்துக்கு கனப்படுத்தினாரு? அவருடைய உண்மை, அவருடைய வலி அப்படி இருந்துச்சு. பாருங்க அன்புக்குரியவர்களே, அதே ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளும் அழைக்கப்பட்டோம். சரிங்களா? அதனால இதான் கிளியரா சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே வழி சத்தியம் வலினா என்னங்க? வலின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய வலினா என்ன? என்ன அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து நான் வலி, நானே வலின்றார்? என்ன அர்த்தத்தை சொல்றார்? வலினாக்கா என்னை போல வாழ்வது தான் உங்களுக்கு ஜீவனுக்கு போற வழி. வலினா வாழ்ற வாழ்க்கை. வலினா என்னங்க? நம்ம சொல்லல, நீ நிறைய நேரத்தில் சொல்ற இல்லைங்களா, உன் வலியே சரியில்லை, ஏதோ ஒரு வலி, உன் வலி ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன வலி? அவர் வாழ்ற வாழ்க்கை முறை என்னங்களே, அவர் வாழ்ற வாழ்க்கை முறை சரியில்லைங்க, அங்கே ஏதோ அதனால அது சொல்ல இல்லையா. அதனால வலின்னு சொல்லுதுன்னாக்க நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னை போல வாழ்கிற வாழ்க்கை தான் பிதாவுக்கிட்ட கொண்டு போகும். என்னை இல்லாமல் பிதாவுக்கு வர மாட்டேன்னா, என்னை போல நீங்கள் ஆகலைனாக்கா எங்கே வர முடியாது? பிதாக்கிட்ட வர முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 3 இதுவும் யாரை குறிக்குன்னா ஆண்டவராகிய இயேசுவை. யோவான் 10:9 வாசிங்க. இந்த வசனம் கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் பொருத்தமாக இருக்கு. வாசிக்கலாம்.
10th chapter 9th verse. நானே வாசல், ம் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ம் அவன் ரட்சிக்கப்படுவான். ம் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நானே வாசல் அப்படின்ட்டாரு. ஏன்னா வாசல்னா என்னங்க? ஐ எம் த கேட். உள்ள போன பிறகு என்னங்களாம்? என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். என்ன ரட்சிக்கப்படுவான்னா, அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு என்னங்க? ரட்சிப்பு. அதாவது இந்த பாவி என்ற ஒரு ஒரு டைட்டில் இருக்கு நம்ம மேலெல்லாம். என்ன இருக்குது நம்ம மேலெல்லாம்? என்ன இருக்குனாக்கா, பாவிகள். அந்த பாவின்ற அந்த என்னங்க, அந்த அந்த ஒரு பேரை ஏசுனா அதுலேருந்து ரட்சிப்பு கொடுக்குறான். தான் உள்ளே வந்த உடனே நம்மளை சுற்றி என்ன இருக்குங்க? ஒயிட் இல்லைங்களா? என்ன இருக்குது? பிரகாரம் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஒயிட் அந்த கர்டன்ஸ் இருக்குது. அவருடைய நீதி, இயேசுடைய நீதினால் நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம்? மூடப்பட்டதுனால நம்மளாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமான்கள் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க பிரியமானவர்களே, அடுத்து சொல்றாரு, நானே வாசலின் வழியே ஒரு உட்பிரவேசித்த ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நெக்ஸ்ட் ஃபர்தரா உள்ள போனோம். பாருங்க பாருங்க பிரியமான, அடுத்து என்ன இருக்குது? இங்கே டோர் இருக்கு. என்ன இருக்கு? இந்த டோர் இருக்கு. இந்த டோர் வழியா, இந்த டோர் உள்ள போனோம் அப்படின்னாக்கா நீங்க நம்ம என்ன சொன்னீங்க? இங்க நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண, அதாவது நம்முடைய சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். நம்ம ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு எங்க என்ட்ரி கிடைக்கும்? இந்த திரையை கடந்து உள்ள போகலாம். அதனால இந்த இது என்ன காட்டுதுன்னா, இந்த முதலாம் திரை நம்முடைய பழைய மனசு இருக்கு இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம போட்டு வச்சிடலாங்க பிளான் எல்லாம். அந்த பழைய சித்தங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அடக்கம் பண்ணும், வரி பண்ணும். பழைய மனசு அங்கே அடக்கம் பண்ணப்படுது. சரியா? அதுதான் இங்கே குறிக்குது. அப்படிப்பட்ட நிலையில் வரவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அதான் சொல்லிட்டார், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டட. அவனுக்கு என்ன இருக்குங்க? 6 அப்பங்கள் உள்ள மேஜை இருக்கு. ஷிவ் பிரெட் டேபிள், நல்லா உட்காந்து சாப்பிடலாம். என்ன தட்டு தெரியுங்களா? அங்கே ஆசாரியன் யூஸ் பண்ணுற தட்டு, பவுல்ஸு, பிளேட்ஸு எல்லாம் என்ன தெரியுங்களா? எல்லாம் கோல்டு. எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா? அன்றைக்கி அது வாழ்க்கையில் தங்க தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? பித்தளை தட்டில் சாப்பிட்டது இல்லை. சிலர் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு இருப்போம் இல்லைங்களா? சில பேர் யாராவது இருக்கிறீங்களா வெள்ளித்தட்டில் சாப்பிட்டுங்க? பாலாடவனா இருக்கும் இல்லைங்களா? வெள்ளி பாலாடையில் நமக்கு பால் ஊற்றிருப்பாங்க, அது கூட இல்லைன்னு. ஆனால் ஆசரில்னாங்க கோல்டு பிளேட், கோல்டு பவுல்ஸ். என்னங்க அப்படின்னா தெய்வீக சத்தியங்கள், டிவைன் ட்ரூத். நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சத்தியம்லாம் படிக்கிறோம் இல்லைங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் திவ்யமான சத்தியங்கள், டிவைன் ட்ரூத். நம்ம யூஸ் பண்ணுற பவுல்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டுக்கிறோம்? எடுத்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? பிளேட்டில் அங்கேருந்து கட் பண்ணி இல்லைங்களா? அந்த பிளேட்டில் போட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்து சாப்பிட்றோமா? என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து கட் பண்ணி பவுலில் போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றோம். நிறைய பேர் ஸ்பூன் ஃபீடிங் தான் பண்ணிங்கிறேன். நீங்கள் சுயமாக எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, ஊட்டி விட்டுனே இருக்கணும். அப்படி தான் இருக்கிற போல தான் சொல்கிறேன், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க நீங்கள் செல்ஃபாக எடுத்து சாப்பிடணும். நம்மள என்னங்களா பர்சனலாக ஸ்டடி பண்ணணும். பிரியமானால ஒவ்வொருத்தரும் போதகர் ஆகக்கூடிய நிலைக்கு மெச்சூர்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். இன்னும் நாலேஜில் இன்னும் மந்தமாக இருக்கக்கூடாது. போல தான் சொல்கிறாரு. அங்கே போல ஆண்டவராக இயேசுவும் அப்போஸ்தலன் பவுல் கூட நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை கடிந்துக்கிறார். மந்த இருதயம் உள்ளவர்களேன்றார். யார? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்னங்க, டல் மைண்டட், திருன்னு முழிக்கிறது. இது பாவனி வர்ண பலிகள்னா என்ன? அப்படின்னு பாவனி வர்ண பலிகளா அப்படின்னா என்ன? இது என்ன பண்ணுறது? டல்லு. மற்ற விஷயத்துலலாம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா? மற்ற விஷயத்துலலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மறக்க மாட்டோம். நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருந்தா அதை மறந்துடுமா? யாருக்கோ ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துக்கிறீங்க, ஞாபகம் இருக்குமா?
இல்லை, அது மறந்துட்டு எப்பயோ குத்த மாதிரி இருக்குன்றீங்களா? அது மட்டும் சாகிற வரைக்கும் அதை விட விலையேறப்பட்ட சத்தியங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம மறந்துடுவோம் பாருங்க. அப்படிதான் இருக்கிற அன்புக்குரிய சகோதர சரிகளே. அதனால நம்ம பார்க்கும்போது என்னங்க, நமக்கு பிரெட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? இங்க பிரெட் இருக்கு, இங்க லைட் இருக்கு, என்லைட்மெண்ட், அதாவது வெளிப்பாடுகள் இருக்கு, ரெவல்யூஷன்ஸ், தேவனுடைய தெய்வீக திட்டங்களை என்ன பண்ணலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தெய்வீக வல்லமை, தெய்வீக வெளிப்பாடு இருக்கு. சுகந்த தூபம் இருக்கு இல்லை? இதுதாங்க போல் ஆண்டவர் சொன்னது, உள்ளும் புறம்பும் சென்று என்னங்க மேய்ச்சலை கண்டடையும். பிரியமானவர்களே, அடுத்து என்னங்க? வெயில் இல்லைங்களா? இது என்னங்க? இது நம்முடைய மாம்சீகமான மரணம். என்னங்க இது? இது நம்முடைய மாம்சீகமான மரணம், ஃப்ளெஷ்லி டெத். இது பாருங்க, மைண்ட் இஸ் டெத், அவர் ஓல்டு மைண்ட் இஸ் டெத். மனசு சாகுது, மனசு அடக்கம் பண்றோம். ரெண்டாவது வெயில்னாங்க நம்முடைய பாடி கூட அடக்கம் ஆயிடுச்சு. அதோட முடிஞ்சிச்சா நம்ம வாழ்க்கை? இல்லை இல்லைங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்னது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். என்ன பண்ணிக்கிறார்? அதுல ஹிடன் இல்லைங்களா? அதுக்குள்ள போட்டு அது மண்ணாவையும் என்ன நெஞ்சிச்சுங்க அதுள்ள ஆரண்டை தளிர்த்த கோல், அப்புறம் கற்பலகை, 10 கற்பலகைகள் வைக்கப்பட்ட கற்கள். அது என்ன அப்படின்னாக்க நமக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம் சகல டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாகாமை உள்ள ஜீவன். பவுலின் மண்ணா என்னங்க? கோல்டன் பவுல் இருக்கு இல்லைங்களா? திவ்ய சுபாவம், சாகாமை உள்ள ஜீவன். அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் ஆறுடைய தளிர்த்த கோல். என்னங்க அது அர்த்தம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். 2 Peter 1 Peter 2:9 இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? கற்பலகை இருக்குல்ல, 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. அது என்னங்க? நமக்கு என்னங்க? நமக்கு என்னக்குது? நம்ம நீதிபதிகளாக இருக்கும், ஜட்ஜ் இல்லைங்களா? யார் நியாயத்தீர்ப்போம் இல்லைங்களா? பிரியமான சகோதர சரிகளே, உலக ஜனங்களை மாத்திரம் இல்ல, தேவதூதர்களையும் பாருங்க. அதான் இந்த 2 வெயில் பிரியமானவர்களே. முதலாம் திரை, இரண்டாம். இந்த திரையை தான் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாருங்க? கிழிச்சிட்டாரு. நமக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டாரு? பிரியமானவர்களே, நமக்கு சாகாமை உள்ள ஜீவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளிரங்கம் ஆக்கிட்டார். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அது எப்படி செஞ்சார் இயேசு கிறிஸ்து? இந்த திரையை எப்படி அவர் அதை கிழிச்சாரு? பிரியமானவர்களே பாருங்க, அவர் அங்க சாகும்போது இங்க நினைச்சது 2ஆ கிழிந்தது. எபிரேயர் 10, 19, 20 வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பாத்தீங்களா அன்புக்குரியவர் என்ன சொல்றாரு? அன்பின் சகோதரரே, இயேசுவானவர் என்ன பண்றாரு? நமக்கு நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு பாருங்க என்ன ஃபேவர் பாருங்க ஆண்டவர் நமக்கு. பிரியமான கொஞ்சம் கவனிக்குங்க. அதாவது தேவன் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாருன்னா பாருங்க, நமக்கு மனுஷனா பிறக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல, தூதரா இல்லைங்க, அதற்கு மேல எதுங்க? சாகாமை உள்ள ஜீவன். அதான் இங்கே போல் எழுதுறாரு. நாங்க சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு என்ன செஞ்சாரா? தமது மாம்சமாகிய திரையின் வழியாக. கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட் கவனிங்க அன்புக்குரியவர்களே. அங்க கிழிஞ்சிச்சு அந்த திரை. அது என்ன தெரியுங்களா? அது இயேசுடைய சரீரம். அந்த சிலுவையில் என்னாச்சுங்க? அது சிலுவையில கிழிக்கப்பட்டுச்சு. அதான் சொல்றாரு மாம்சமாகிய திரை. அந்த திரை அங்க கிழிந்த திரை என்னன்னாக்கா, இயேசு மரித்ததுனால தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு ஜீவன் மாத்திரம் இல்லை அன்புக்குரியவர்களே, என்னங்க? சாகாமை உள்ள ஜீவன். பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னங்க? ஜீவனையும் அழியாமையும் அவர் என்ன சொன்னாரு? வெளிரங்கம் ஆக்கினார்.
2 தீமோத்தி 1:10 வாசி. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து என்னங்களா, அவர் பிரசன்னமானதினால இந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். பாருங்க, என்ன ஆசீர்வாதம் நமக்கு. எங்கேருந்து எங்கே போயிட்டோம் பார்த்தீங்களா? 6லேருந்து எங்கே போயிட்டுக்கிறோம்? கேக்கு. எங்கே போயிட்டுக்கிறோம்? கேக்கு. அதான் இங்கே சொல்கிறார் போல, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளிரங்கமாக திரையை கிழிச்சிட்டாரு. எப்படி கிழிச்சார் அவர்? இந்த திரை கிழிஞ்சதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியா அவருடைய பாடி அங்கே என்னாச்சுங்க, அங்கே கிழிந்ததுனால தான் நமக்கு இதுக்குள்ளே பிரவேசிக்கலாம். இப்போ தைரியமாக போகலாம், எந்த தடையும் கிடையாது. என்னங்க, எந்த தடையும், எதுவுமே நமக்கு முன்னாடி ஸ்ட்ரங்காக தடையாக இருக்காது. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக நம்ம இந்த சாகாமை ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை இயேசு என்ன பண்ணிட்டாரு, திறந்துட்டோம். எல்லாத்துக்குமே காரணம் என்னங்க, அவருடைய மரணம் தான். அவருடைய மரணத்தினால இந்த மனித குலத்துக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்க. அதில் ஸ்பெஷலாக யார் அதிக பெனிஃபிட், யாருக்கு ரொம்ப லாபத்தை அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாங்க. யார்? பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் கூட கிடையாது, பாவாங்கலாம் இல்லைங்களா? நம்மளை விட அதிகமாக பிரயாசப்பட்டவங்கலாம் இல்லைங்களா? அப்ரஹாம், அனன்யா, மிசாவேல், அசேரியா, யோபு, இவங்களுக்கு அந்த மாதிரி சோதனைகள்லாம் நமக்கு வந்திருக்கா? வந்துச்சா? வந்துச்சு, வந்தெல்லாம் போயிடுச்சு. இனிமேலாம் வராது. நம்மலாம் அவ்வளோலாம் தாங்க மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் அக்னிமான்ற சோதனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நம்ம தான் இப்படி தட்டுனா என்ன ஆயிடுவோம், அப்படியே வந்துடுவோம் இல்லைங்களா விசுவாசத்தில். அந்த அளவுக்கு தான் நம்ம. அதனால தேவன் நம்மளை திராணிக்கு மேலே சோதிக்கிறதுனால தான் நம்மளை இப்படி விட்டு வச்சுக்கிறோம். ஆனால் அவங்கள மாதிரியெல்லாம் நமக்கு டெஸ்ட் வச்சாருன்னா நாங்க நாலுலேருந்து மீட்டிங் வந்தீங்கன்னாக்கா உங்களை எல்லாரையும் அக்னி ஜுவாலையில் போடுவேன்ட்டு மோதி இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. நம்மளை என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுதான் எதிர்பார்த்தேன். இது எப்போ பாரு மீட்டிங் நம்மளை உயிரை அது சீக்கிரம் வர முடிக்கிறது இல்லை இல்லைங்களா, லேட்டாக வர முடிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு நமக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்ம சந்தோஷப்படும். ஆனால் பாருங்கள் பெரியம்மா, எந்த அளவுக்கு அவங்களாம் விசுவாசமாகவும் எந்த அளவுக்கு தைரியமாக இருந்தது. ராஜா பார்த்து சொல்கிறார் இல்லைங்களா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். தானியல் பாருங்க அன்புக்குரியவர்கள், சிங்க கேபில போடுறேன்னு சொன்னாலும் ப்ரேயரை மாத்திரம் ஸ்டாப் பண்ணல. யோபு நடுரோட்டுக்கு கொண்டு வந்துட்டார் தேவன் அவரை. அதான் போல் சொல்றார், மேகம் போல் எத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்துட்டு இருக்குது இல்லைங்களா? யோபு பாருங்க, யோபு போல நமக்கு கஷ்டம் வந்தா, யோபு ஆண்டு நடுரோட்டுக்கு கொண்டு, பெரிய பணக்காரு. இப்போ நாங்கள் ஓட்டு எடுத்துக்கின்னு சாம்பலை என்ன பண்ணிட்டுக்கிறாரு, ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்துட்டாங்க. ஒரே நாளில் நாங்கள் 10 பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டாக்கா எப்படி இருக்கும் நமக்கு? அவ்வளோ துக்கங்கள் போல் யோபுக்கு நினச்சிங்க, யோபுக்கு அவ்வளோ துக்கம் அவளுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் லாஸ். ஆனாலும் என்ன இருந்தாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு பாருங்க பிரியமான. ஏன் இதை நம்ம பார்க்குறோம்னாக்கா, நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு தேவன் முன்னாடி வச்சிருக்கிறாரு. அதை இங்கே சொல்கிறாரு இங்கே போல என்னங்களா, இது ஒரு கிருபை இல்லைங்களா? அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டால் கூட அவங்களுக்கு இதற்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. யாருக்கு? பழைய ஏற்பாடு நீதிமான்களுக்கு யாருமே இங்கே இடமே கிடையாது. யாருக்கு தான் இடம்? நமக்கு தான் இடம் கொடுத்துக்கிறார். எங்க வரைக்கும் இடம் கொடுத்துட்டாரு? மோஸ்ட் ஹோலி வரைக்கும் கொடுத்துட்டார். பாருங்க, இந்த கிருபையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, எழுந்துடக்கூடாது. இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை, நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்க இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து போவோமானால் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரை விட ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கும். அகல் அன்புக்குரிய சகோதர செல்ல, அதான் இந்த கேருபீன்கள் நம்ம இதில் பார்க்கும்போது 2ஆம் திரையில் என்ன இருந்துச்சு, கேருபீன்கள் இருந்துச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம். யாருக்கு?
2ஆம் திரையை கடக்கிறவங்களுக்கு தான் என்ன ஸ்பிரிட்டு, என்ன பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி. ஆகல அன்புக்குரிய சகோதர சரிகளே, இந்த தினத்தில் நம்ம கேட், டோர் அண்ட் வெயில், இது மூணுமே நமது ஆண்டவராகிய இயேசுவை இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து அவருடைய மரணத்தினால இந்த வாசல்கள் என்னாச்சுங்க, திறக்கப்பட்டதுனால நம்ம என்ன செய்யலாம், இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கே போகலாம், மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகலாம் இல்லைங்களா. ஃப்ரீ என்ட்ரி, நாங்கள் என்ட்ரி ஃப்ரீ, கிரேஸ் இல்லைங்களா. நாங்கள் அது டோட்டலி கிரேஸ். அவருடைய கிருபையை கட்டியாக பிடிச்சிக்கினா போதும், நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது நம்ம நிச்சயமாக இல்லைங்களா. ஆனால் அவருடைய தினந்தோறும் அவருடைய கிருபையை, அவருடைய பாதத்தை வெட்டிக்கின்னு அவருடைய கிருபையை பற்றி கொண்டு இருந்தாலே போதும், தேவன் நம்மளை தயவு வைத்து இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார், கொடுப்போம். அதை போல் சொல்கிற இது நம்மளுக்கு கிரியனால கிடைக்க போகிறது கிடையாது. அதான் இது தேவன் கிருபையை நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன இருக்கணும், நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அதை இன்றைக்கி நம்ம மண்ணா கூட அதுதான் நம்மளுக்கு இல்லைங்களா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இதெல்லாம் பலவீனத்தில் செய்யப்படுகிறது, அவைகளெல்லாம் கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு பலி மூலமாக நம்மளுக்கு அதை நிறைவு செய்கிறார். அதில் உள்ள கிருபைகள் நம்ம எடுத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து முன்னேறலாம், தொடர்ந்து இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தை இங்கே இடத்துல நிறுத்தலாம். இதனுடைய தொடர்ச்சியை தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய பாடத்தில் நாம் படிக்க போகிறோம். தேவன் தாம் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.